வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம டாபிக். உங்க பிசினஸ வாட்ஸ்அப்ல அதுவும் ஏஐய வச்சு வெறும் 30 நிமிஷத்துல எப்படி செட் பண்றதுன்னு தான். ரெடியா? வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 2.9 பில்லியன். சும்மா ஏதோ ஒரு நம்பர்னு நினைக்காதீங்க. இது 2025ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போற மக்களோட எண்ணிக்கை. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய வாய்ப்பு இது. உங்க கஸ்டமர்ஸ் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. அவங்கள மீட் பண்ண நீங்க ரெடியா? இப்போ இருக்க கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட ஜாலியா சேட் பண்றாங்களோ அதே மாதிரி பிராண்ட்ஸ் கிட்டயும் பேசணும்னு நினைக்கிறாங்க. இங்க தான் வாட்ஸ்அப்போட மேஜிக்கே இருக்கு. அது ஒரு பர்சனல் கனெக்ஷனை உருவாக்குது. சரி, இந்த செஷன்ல நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல வாட்ஸ்அப் ஏன் இவ்வளோ முக்கியம்னு பார்ப்போம். அப்புறம் உங்க பிசினஸ்க்கு சரியான டூல் எதுன்னு செலக்ட் பண்ணுவோம். அடுத்து பிசினஸை வளர்க்க என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்ப்போம். கடைசியா சில முக்கியமான ரூல்ஸ், மெட்ரிக்ஸ் பார்த்துட்டு உங்க அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்னு சொல்லி முடிக்க போறோம். சிம்பிள் தான். சரி, முதல் கேள்விக்கே வருவோம். ஏன் இந்த வாட்ஸ்அப் இவ்ளோ முக்கியம்? பாருங்க, இது வெறும் இன்னொரு ஆப் கிடையாது. உங்க கஸ்டமர்ஸ் தினமும் அவங்க நேரத்தை செலவு பண்ற இடம். சோ அவங்க இருக்கிற இடத்துல போய் அவங்கள மீட் பண்றது தானே ஸ்மார்ட்டான பிசினஸ். பழைய மார்க்கெட்டிங் முறைகளுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். மற்ற சேனல்ஸ்லாம் அவங்க கவனத்தை ஈர்க்க போராடும். ஆனா வாட்ஸ்அப்ல கவனம் இயல்பாவே கிடைக்குது, ஆக்ஷனும் நடக்குது. ஏன்னா மக்கள் தினமும் யூஸ் பண்ற நம்புற ஒரு இடத்துல நீங்க அவங்க கூட கனெக்ட் ஆகுறீங்க. ஓகே, இப்போ நாம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்க பிசினஸை வளர்க்க சரியான வாட்ஸ்அப் டூலை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? அது ஆப்பா இல்ல ஏபிஐயா? வாங்க இத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். சோ உங்க முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான். வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் போதுமா, இல்ல அதுக்கு மேல பவர்ஃபுல்லா இருக்க வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐ வேணுமா? இந்த ஒரு முடிவு உங்க பிசினஸோட ஃபியூச்சரையே தீர்மானிக்கலாம். வாங்க இதுக்கான பதிலை கண்டுபிடிப்போம். இந்த கம்பேரிசன் பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரீயான ஆப்ஷன். ஆனா உங்க பிசினஸ் வளர வளர நிறைய பேர் யூஸ் பண்ண, ஆட்டோமேஷன் பண்ண, சிஆர்எம் கூட கனெக்ட் பண்ணன்னு நிறைய தேவைப்படும். அப்போ கண்டிப்பா ஏபிஐ தான் தேவை. சிம்பிளா சொல்லணும்னா, ஆரம்பிக்கிறதுக்கு ஆப், அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஏபிஐ. ஏபிஐன்னு சொன்னதும் அடேங்கப்பா இது ரொம்ப டெக்னிக்கலா இருக்குமேன்னு பயப்பட வேண்டாம். அதுக்கு தான் ட்விலியோ, ஜோகோ மாதிரி பிசினஸ் சொல்யூஷன் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இவங்கள சுருக்கமா பிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. உங்க பிசினஸ மெட்டா கிட்ட வெரிஃபை பண்றதுல இருந்து மெசேஜ் டெம்ப்ளேட் ரெடி பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் அவங்க பார்த்துப்பாங்க. சோ உங்களுக்கு டெக்னிக்கல் தலைவலி கிடையாது. சரி, பட்ஜெட் விஷயத்துக்கு வருவோம். மாசத்துக்கு சுமார் $75 இருந்து $500 வரைக்கும் ஆகலாம். இது ஒரு பெரிய செலவா தெரியலாம். ஆனா இதனால உங்க பிசினஸ்க்கு கிடைக்க போற வளர்ச்சியை யோசிச்சு பாருங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸை ஒப்பிடும்போது இந்த செலவு ஒண்ணுமே இல்ல. சூப்பர். இப்போ டூல் செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? இந்த பவர்ஃபுல்லான டூலை வச்சு முதல் நாள்ல இருந்தே உங்க பிசினஸ ராக்கெட் வேகத்துல எப்படி வளர்க்கறதுன்னு பார்க்கலாமா? வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ற டாப் 5 வழிகள் இதோ. 1. கஸ்டமர்ஸ் கார்ட்ல பொருளை போட்டுட்டு வாங்காம விட்டா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபரோட ஞாபகப்படுத்தலாம். 2. புது ப்ராடக்ட்ஸை ஸ்பெஷலா அனௌன்ஸ் பண்ணலாம். 3. பொருள் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் உங்க சேல்ஸை நேரா பாதிக்கும். இங்க பாருங்க, இது ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள். ஒருத்தர் கார்ட்ல பொருளை போட்டுட்டு வாங்காம போயிட்டா இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பலாம். ஹாய், உங்க கார்ட்ல பொருள் காத்துட்டு இருக்கு. CIRT 10 கோட் யூஸ் பண்ணா 10% ஆஃபர்னு சொன்னா அது எவ்வளோ பர்சனலா டைரக்டா இருக்கு. சேல்ஸ் அதிகரிக்க இது ஒரு ப்ரூவன் டெக்னிக். இப்படி ஒரு மெசேஜ் வந்தா யாருக்கு தான் வாங்க தோணாது? இப்போ ஒரு கஸ்டமரோட முழு ஜர்னியையும் வாட்ஸ்அப்ல எப்படி ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா மாத்துறதுன்னு பார்க்கலாம். அதாவது ஒருத்தர் உங்ககிட்ட புதுசா வர்றப்போ அவங்கள வரவேற்கிறதுல ஆரம்பிச்சு ப்ராடக்ட்டை பத்தி டீடைல்ஸ் கொடுத்து வாங்க வைக்கிறது, வாங்கினதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் சொல்றது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவங்க கூட ஒரு பர்சனல் கனெக்ஷனை நம்ம உருவாக்க முடியும். ஓகே, அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரூல்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸ். அதாவது விதிகளும் அளவீடுகளும். வேகமா வளர்றது முக்கியம்தான். ஆனா அதே சமயம் சரியான வழியில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வளர்றது அதை விட முக்கியம். இது உங்க பிராண்டோட நம்பிக்கையை காப்பாத்துற விஷயம். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கோட கோல்டன் ரூல் ஒன்னே ஒண்ணுதான். ஸ்பேம் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். இது ஒரு பர்சனல் ஸ்பேஸ், அதை நாம மதிக்கணும். கஸ்டமர்ஸோட நம்பிக்கையை சம்பாதிக்க இந்த சிம்பிள் ரூல்ஸா ஃபாலோ பண்ணுங்க. முதல்ல எப்பவுமே அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் மெசேஜ் அனுப்பணும். 2வது, அங்கீகரிக்கப்பட்ட டெம்ப்ளேட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்க. 3வது, அவங்களுக்கு மெசேஜ் வேணான்னா ஈஸியா வெளியே போறதுக்கு ஒரு வழியை கொடுங்க. அதாவது ஸ்டாப்னு டைப் பண்ணா போதும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய மெசேஜ் அனுப்புறதை விட கரெக்டான மெசேஜா கரெக்டான நேரத்துல அனுப்புறது தான் முக்கியம்.
நீங்க பண்ற கேம்பெயின் சக்சஸா இல்லையான்னு சும்மா தோராயமா சொல்லக்கூடாது. அத கரெக்டா அளவிடணும். அதாவது எத்தனை பேர் மெசேஜை ஓபன் பண்றாங்க, எத்தனை பேர் லிங்கை கிளிக் பண்றாங்க, எத்தனை பேர் உண்மையிலேயே பொருளை வாங்குறாங்க. இதெல்லாம் ட்ராக் பண்ணாதான் அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். சரி, இவ்ளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போ இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் எப்படி ஆக்ஷனா மாத்துறது? யோசிக்கிறது போதும், இனிமேல் செயல்பட ஆரம்பிக்கணும். வாங்க உங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். உங்க வேலைய இன்னும் வேகமாக்க இதோ ஒரு சிம்பிள் ஃபாஸ்ட் ட்ராக் டூல் கிட். ஏஐ ப்ராம்ப்ட் ஷீட் வச்சு நொடி பொழுதுல சூப்பரான வாட்ஸ்அப் மெசேஜ்களை உருவாக்கலாம். பிளானிங் ஷீட் வச்சு உங்க கேம்பெயின்களை அழகா ஆர்கனைஸ் பண்ணலாம். கூடவே ஹப்ஸ்பாட் மாதிரி சிஆர்எம் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கஸ்டமர் டேட்டாவும் ஒரே இடத்துல இருக்கும். உங்க வேலை இன்னும் ஈஸியாயிடும். சோ கடைசியா நான் கேக்குற கேள்வி இதுதான். இன்னும் யோசிச்சுட்டே இருக்க போறீங்களா, இல்ல உங்க பிசினஸ வளர்க்க ஆரம்பிக்க போறீங்களா? வாட்ஸ்அப் உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம். சரியான வழியில யூஸ் பண்ணா உங்க வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. இன்னைக்கு ஆரம்பிங்க.